இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ப்ரோச் ஒர்க் ப்ளஸ் ஆரியில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் இந்த ரெண்டுமே பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலாமா? எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சுபா. வெல்கம் டு சுபா ஆர்ட்ஸ். நான் இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்லீவ் பார்ட். இந்த ஸ்லீவ் பார்ட்டில் கீழே வந்து ப்ரோச் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த இடம் ஃபுல்லாக பட்டையாக ப்ரோச் ஒர்க் வச்சு நம்ம பண்ணுறோம். இந்த இடம் ஃப்ளார் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதுக்கப்புறம் வந்து பட்டன் ஹோல், லோடிங் எல்லாமே பண்ண போகிறோம். இங்கே ப்ரோச் ஒர்க் இது எப்படி பண்ணலாம், ரொம்ப அழகான டிசைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன பீடுன்னு சொல்லி நான் காட்டிடுறேன். இந்த பாருங்கள், இந்த ஒரு எல்லோ கலர், நல்ல ஒரு அந்த பர்பிள் கலரில் நான் எடுத்திருக்கேன் 2 பீடு. இது வந்து எப்படின்னா கிறிஸ்டல் பீடு, ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நல்ல ஒரு கூம்பு ஷேப்பில் கிடச்சிச்சு எனக்கு. இதுதான் இந்த சாரீ. ஆக்சுவலி இதுதான் சாரீ. இந்த சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக அவங்க ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் வேறு எந்த கலர்ஸும் கிடையாது, கோல்டு மட்டும்தான் இருக்குது. இந்த ஃப்ளார் மோட்டிவ் எனக்கு அப்படியே ப்ளவுஸில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் பெரிய சைஸில் ட்ரேஸ் அவுட் பண்ணி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். வேறு எந்த கலருமே இல்லை பாருங்கள். சாரியில் நார்மலாக ஒரு பிளெயினாக அழகான ஒரு சில்க் காட்டன் சாரியாக இருக்குது. இப்போ எப்படி இந்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கீழே ப்ரோச் ஒர்க்குக்கு இந்த பீட் ரெண்டுமே, அது போக இது வந்து எப்படி வைக்கணும்னா ஒன்று மாற்றி மாற்றி நான் வைக்க போகிறேன். இந்த டியூப் பீடு இது வந்து எப்படின்னா, நம்ம நார்மலாக டியூப் பீடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. ஆக்சுவலி இதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இன்ச்சில் நம்ம பார்த்தோம்னா ஒரு 1/4 இன்ச் தாங்க வருது. சென்டிமீட்டரில் பார்த்தோம்னா 1 சென்டிமீட்டருக்குள்ளே வர்ற மாதிரி வரும். அவ்வளோதான் இருக்குது இதனுடைய சைஸு. நம்ம நார்மல் டியூப் பீட் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பெருசாக, நம்ம கட் பீடை விட கொஞ்சம் 2 சைஸ் கட் பீட் 2 சேர்த்த அளவு இருக்கும். இது வந்து கொஞ்சம் அதோட பெரிய சைஸ். இதை வந்து நம்ம இந்த ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே த்ரெட் ஒர்க் முடிச்சுக்கணும் இல்லையா, அதனால ஃப்ரெஞ்ச் நாட் ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளார் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கீழே வந்து ப்ரோச் ஒர்க் பண்ண போகிறேன். அப்போ தான் நமக்கு ஒர்க்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து எப்பயும் போல் 6x6 ஸ்டாண்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு எல்லோ, லெமன் எல்லோவில் எடுத்திருக்கேன். இந்த லெமன் எல்லோ வச்சு இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் கொடுப்போம். ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணுங்கள், எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸ் நான் அப்கமிங்கில் நான் போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ நம்ம எப்பயுமே ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பெட்டல் ஷேப், இப்போ அது வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டல் அந்த கீழே இழுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பெட்டல் ஷேப்பில் ரவுண்டாக அப்படி நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் நம்ம ஃபில்லிங் பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். பக்கத்துலேயே நீங்கள் குத்தி எடுங்க. ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரொம்ப லாங்காக த்ரெட் வச்சுக்காதீங்க. கூடுமான வரைக்கும் எவ்வளோ சிறுசாக வச்சுக்க முடியுமோ, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் நீங்கள் வைங்க. ரொம்ப லாங்காக வச்சோம்னா நிறைய சிக்காகும். அதனால் நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு திருப்பி கூட நம்ம வேணும்னா கோர்த்துக்கலாம். இதில் நார்மலாக நான் எப்பயுமே ஃப்ரெஞ்ச் நாட் போடுவேன் இல்லையா, நம்பர் 7 நீடில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நீடில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பெட்டல் ஷேப்புக்கே நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் நடுவில் போடுறேன் பாருங்கள். அப்போ தான் இந்த ஷேப் கரெக்டாக வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சும்மா அந்த குட்டியாக குறுகின இடத்துலேருந்து நம்ம பெருசாக போடுவோம் அப்படின்னு நினச்சோம்னா அது கொஞ்சம் ஈவன் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம போடுறப்ப ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் வந்து கரெக்டான அந்த ஃபிகர் நமக்கு கிடைக்கும். இப்போ கரெக்டாக அது ஒரு திலகம் ஷேப் மாதிரி கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம நடுவில் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி நீங்கள் என்ன ஷேப் கொடுக்குறீங்களோ அந்த ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி ஒரு லைன் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணி உள்ளே நம்ம ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அப்போ கரெக்டாக நமக்கு அது வரும்.
சிலவங்க 5x5 எடுப்பாங்க, 4x4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 4x4 எடுத்தோம்னா 2 தடவை டபுளில் நம்ம சுற்றிக்கிற மாதிரி இருக்கும். இது 6x6 எடுத்தோன்னா கிராஜுவலாக கரெக்டான ஒரு ஃபிகர் நமக்கு கிடைக்கும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியான ஃப்ளவர் இல்லாமல் அந்த நாட் வந்து கொஞ்சம் மீடியமாக கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் 6x6 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான், உங்கள் ஃப்ளவரோட சைஸ் பொறுத்து நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம், இல்லை 8x8 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு பெட்டல் பாருங்கள், ஃபுல்லாக நல்லா அழகாக நல்லா அந்த கேப்பே அடியில் வந்து அந்த பர்பிள் கலரே நமக்கு தெரியாத மாதிரி நல்லா திக்காக போட்டாச்சு. இதே மாதிரி ஃபுல் பெட்டல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம லீஃப்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த லீஃப் எல்லாமே ஓகே. இப்போ நல்லா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அழகாக வந்திருக்கு. இப்போ இது பாருங்கள், இப்போ இந்த லீஃபுக்கு அதை விட இந்த தண்டு மாதிரி வருதில்ல கீழே அதுக்கு வந்து நான் பாருங்கள், இது வந்து பூ கட்டுற நூல், நார்மலாக பூ கட்டுற நூல் தான் இது. இந்த நூலை 2ஆக மடித்து வச்சுருக்கேன், கட் பண்ணி 2ஆக மடிச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னா எம்போஸ் த்ரெட் வச்சோம்னா ரொம்ப பெருசாக திக்காக தெரியும். ஏன்னா அந்த இடம் ரொம்ப ஒல்லியான தண்டாக இருக்குது. அந்த தண்டுக்கு எம்போஸ் த்ரெட் அளவு நம்ம வைக்க முடியாது. அதனால் இந்த நூல் நான் எடுத்திருக்கேன். இதை 2ஆக மடித்து ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு அதில் ஒட்டிக்குவோம். ஏன்னா நான் வந்து எம்போஸ் லோடிங் தான் பண்ண போகிறேன். காம்புக்கு அந்த கீழே தண்டு மாதிரி வருது இல்லையா, பெட்டலுக்கு ஃப்ளவருக்கு வர்ற அடி தண்டு, அதுக்கு வந்து எம்போஸ் கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு இதை ஒட்டிக்கோங்க. நீங்கள் க்ளூ போடாமல் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ வந்து என்னென்னா பிகினர்ஸ் பார்க்குறனால அவங்களுக்கு ப்ரொசீஜராக அதை செஞ்சு காட்டணும் அப்படின்றதுக்காக பாருங்கள், ஒரு ஒர்க்கு அதாவது எம்போஸ் த்ரெட்டு அதை வச்சு பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம க்ளூ ஒட்டிட்டோம் அப்படின்னா அது நமக்கு அந்த இடத்த விட்டு அசையாது. எந்த இடம் அப்படின்றது நமக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம காம்பு வந்து மேலே வந்து எம்போஸ் லோடிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நூலை வச்சு ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஜிக்ஸாக் போட போகிறேன். இதுதான் இதோடைய பேசிக் ப்ரொசீஜரு. நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி க்ளூ போட அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாகவே ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிக்ஸாக் எதுக்காக போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த நூலோட மேல் பிசுறு வந்து நமக்கு தெரியக்கூடாது. அதனால தான் அதுக்கு நான் ஒயிட் கலர் தான் நூல் எடுத்திருக்கேன். நார்மல் தைக்கிற நூல் தான், அதெல்லாம் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் ஜிக்ஸாக் போடுறதுக்கு. நம்ம ஜிக்ஸாக் போட்டு நல்லா கொஞ்சம் நெருக்கமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே லோடிங் பண்ணோம்னா நூலோட பிசுறு, அந்த நூல் எட்ஜோட பிசுறு எதுவுமே நமக்கு தெரியாது. அது நல்லா கொஞ்சம் அமுங்கி இருந்த மாதிரி ஆயிரும். அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறப்ப எப்படி அந்த லோடிங் வந்து நமக்கு கேப்பும் நமக்கு ரொம்ப கிடைக்காது, நீட்டாக அழகாக ஃபில்லிங் ஆகும். அதனால தான் இதெல்லாம் பண்ணுறோம். உங்களுக்கு ஆரியில் ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது ஒரு ஸ்டிச்சஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு அதை வீடியோவாக போட்டு காட்டி உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். கிளாஸஸும் நான் எடுத்துகிட்ருக்கேன், வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ரோச் ஒர்க் வரும், அதுக்கப்புறம் நிறைய டிப்ஸும் தருவேன். ஸோ அதனால் வீடியோஸ் எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அது அங்கங்கே வர்றப்போ வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து நான் கொடுத்த டிப்ஸ் வந்து வராமல் இருந்திருக்கும். இப்போ இந்த சைடு லீஃபு, இந்த லீஃபுக்கு வந்து நான் வந்து நல்ல க்ரீன் தான் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் வந்து பட்டன் ஹோல் பண்ணுறேன். சரியா, பட்டன் ஹோல் எப்படி பண்ணணும், மேலேருந்து தச்சு கீழே கொண்டு வந்து லாக் பண்ணிவிட்டு திருப்பி மேலேருந்து தச்சு கீழே கொண்டு வந்து லாக் பண்ணணும். நல்ல ஒரு க்ரீன், இது லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன், 2 க்ரீன் கலந்து லீஃப்க்கு கொடுக்கலான் இருக்கேன். ஸோ அந்த லீஃபவே 2ஆக நான் பிரித்து மே பகுதியில் லைட் க்ரீன் கொடுத்துருக்கேன், கீ பகுதியில் டார்க் க்ரீன். இந்த மாதிரி இடத்துக்கு சின்ன லீஃபுக்கெல்லாம் பட்டன் ஹோல் கொடுத்தோம்னா அழகாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். நம்ம லோடிங் கொடுக்கலாம், லோடிங் ஸ்டிச்சும் இதுக்கு கொடுக்கலாம். நான் சரி பட்டன் ஹோல் கொடுத்தோம்னா இன்னும் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்ருக்கேன். கரெக்டாக அந்த ஷேப்லேயே நம்ம குத்தணும். நம்ம என்ன வரைஞ்சிருக்கோமோ அந்த லைன்லேயே நம்ம குத்துனோம்னா நமக்கு நம்ம என்ன வரைஞ்சி நமக்கு என்ன வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அவுட்புட் கரெக்டாக கிடைக்கும். நம்ம தைக்கிறப்ப நம்ம இஷ்டத்துக்கு வேறு எங்கேயும் நம்ம குத்தக்கூடாது, கரெக்டான அந்த லைன்லேயே நம்ம குத்தி பழகணும்.
அவ்வளோதான். இப்போ லாக் போட்டாச்சு. இப்போ டார்க் க்ரீன், அடியில் வந்து டார்க் க்ரீன், அந்த லீஃபை ரெண்டாக பிரிச்சின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நடுவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி மேலே கொண்டு வந்து கீழே ஒரு லாக், திருப்பி மேலே கொண்டு வந்து கீழே ஒரு லாக். இந்த மாதிரி மேலே கொண்டு வந்துட்டு இழுத்து கீழே லாக் மட்டும்தான் வரும். மேலே இதுக்கு லாக் வராது, கீழே மட்டும்தான் லாக் வரும். பட்டன் ஹோல் பொறுத்த வரைக்கும் நம்ம லோடிங் பண்ணாதான் 2 பக்கமும் லாக் வரும். இது பட்டன் ஹோல்னால நமக்கு லாக் மேலே தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்கு வந்து டபுள் கலர் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அழகாக தெரியும். அது சிங்கிள் கலர் லீஃப் போகிறத விட இந்த மாதிரி டபுள் கலர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி கொஞ்சம் இது வீடியோஸில் வந்து இந்த டார்க் பர்பிளுக்கு வந்து அந்த க்ரீன் வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் இது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே டார்க் க்ரீன் வச்சு ஒரு லைன் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கணும். எப்பயுமே அவுட்லைன் கொடுத்தா மட்டும்தான் அதனுடைய ஃபினிஷிங் கரெக்டாக அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அதனால் அவுட்லைன் அதை வச்சு டார்க் க்ரீன் வச்சு நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நல்ல அந்த எட்ஜ் அந்த ஷார்ப்னஸ்லாம் கரெக்டாக வரணும். அந்த மாதிரி பார்த்து குட்டி குட்டியாக செயின் கொடுத்து அவுட்லைன் கொடுத்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு லீஃப் ஒன்று இருக்குது, அதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதே மாதிரி மேலே வந்து க்ரீன் கலரும் கீழே வந்து டார்க் க்ரீன், மேலே லைட் க்ரீன் கீழே வந்து டார்க் க்ரீன், அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன். இதையும் முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து லோடிங் எப்படி பண்ணலான்னு சொல்லி காட்டுறேன். இப்போ லோடிங் மேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு ஒரு லாங் ஒரு ஷார்ட், ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் வந்து நல்லா கிராஸாக கொண்டு வரணும். கிராஸாக கொண்டு வந்தால் தான் அழகாக இருக்கும். நேராக வரக்கூடாது, கிராஸாக வந்தால் தான் அதனுடைய ஃபிகர் அந்த பார்க்குறப்ப அது நேச்சுரல் ஒரு லுக் வரும். இந்த மாதிரி கிராஸாகவே கொடுங்க. இது எப்படின்னா இந்த தண்டு வந்து நடுவில் ஒரு லைட்டாக ஒரு பிரான்ச் மாதிரி போன மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்படி இப்போ மேலேருந்து கொண்டு வர்றப்ப ஃபுல்லாக நடு அந்த தண்டு மாதிரி இருக்கிறத முடிச்சுட்டு நீங்கள் பிரான்ச்சுக்கு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேலேருந்து வந்துட்டு அந்த பிரான்ச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கீழே அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஒயிட் கலர் நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த தண்டு பகுதியிலையும் நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த பாருங்கள் அந்த பிரான்ச்சுக்கு போட்டுட்டு நம்ம லாக் போட்டு அங்கே முடிச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி கீழே இருக்கிற இடத்துலையே நம்ம லோடிங் கொடுக்குறோம். லோடிங் ஸ்டிச்சும் கொடுத்துட்டு இதுக்கும் ஒரு அவுட்லைன் நீங்கள் வந்து அப்படியே கொடுத்துருங்க. எப்பயுமே அவுட்லைன் கொடுக்குறப்ப மட்டும்தான் அதனுடைய ஃபிகர் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். நான் இங்கே ஒரு லாக் பண்ணிட்டேன், லாக் பண்ணாமையே கொடுத்துருக்கணும். லாக் பண்ணாமே அப்படியே நம்ம கண்டினியூஸாக கூட அவுட்லைன் கொடுத்துடலாம். நான் மறந்துட்டு லாக் பண்ணிட்டேன். அப்போ தான் நம்ம இந்த அவுட்லைன் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த நேரம் தான் நமக்கு வந்து அந்த ஏற்கனவே நம்ம லோடிங் பண்ண அந்த ஹோல்ஸ் எல்லாமே மறையும். அதுவும் ஒரு ரீசனு. ஹோல்ஸும் மறையும், நமக்கு வந்து ஷேப்பும் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ப்ரோச் ஒர்க் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு நடுவில் ஃப்ளவர்ஸ் முடிஞ்சிருச்சு. ப்ரோச் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த லைன் வந்து மார்க் பண்ணிக்குவோம். நான் இப்போ ஏற்கனவே காட்டின மாதிரி அந்த நல்ல ஒரு டார்க் பர்பிள் ஒரு கிறிஸ்டல் பீடு, அதே மாதிரி எல்லோ கலர் கிறிஸ்டல் பீடு, இது வந்து லாங் கிறிஸ்டல் பீடு மாதிரி இருக்குது, கூம்பு மாதிரி. அப்புறம் அதையே நம்ம காட்டின மாதிரி டியூப் பீடு எடுத்திருக்கேன். இதுக்கு 4 மெட்டீரியல் தான். இது போக வந்து ஸ்டோன்ஸ் நான் ஒட்டுவேன், ஜர்கான் ஸ்டோன் வச்சு நான் ஒட்ட போகிறேன். இப்போ இது வந்து நம்ம நல்ல நார்மலாக ஒரு சூயிங் இது நீடில் இருக்கும்ல, அந்த நீடிலில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. தைச்ச ப்ளவுஸ்லேயும் நம்ம இந்த ஒர்க் பண்ணலாம். இது தைக்காத ப்ளவுஸ்னால நீட்டாக நம்ம வந்து காட்டில் மாட்டியே பண்ணிடுறோம். இப்போ இந்த லைன் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் நான். கீழே வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இது அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவு நான் வச்சேன்.
அதாவது ஸ்கேல் அளவு இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்கள். ஸ்கேலோட திக்னஸ் அப்படியே நான் வந்து அந்த அளவு நான் ப்ரோச் ஒர்க் பண்ணுற மாதிரி அளவு வருது. ஆக்சுவலி இதனுடைய நெக்குக்கு வந்து கொஞ்சம் பெருசாக நான் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். இன்னொரு பீடு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து இந்த 2 பீடு தான் நான் வந்து மாற்றி மாற்றி கொடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து லாவெண்டர் கலர் எடுத்திருக்கேன், நல்லா பர்பிள், அதாவது பர்பிள். இந்த பர்பிள் எடுக்கிறப்ப அதாவது ஒன்று வந்து இந்த சைடு கொறுத்து வச்சோம் அப்படின்னா, அதாவது குண்டான பகுதி வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி ஒன்றும், ஒல்லியான பகுதி வந்து அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரியும், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வச்சோம்னா அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வைக்கிறேன். ஒரே மாதிரி, அதாவது நான் சொன்னேன் அது வந்து எப்படின்னா அந்த கிறிஸ்டல் பீடே ஒரு திலகம் ஷேப் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சா தான் அது அழகாக இருக்கும். ஒரே மாதிரி வச்சோம்னா ஒரு சைடு மட்டும் எல்லாமே குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி, இன்னொரு சைடு ஒல்லியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நான் மாற்றி மாற்றி வச்சேன். இதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீடு, அதுக்கப்புறம் ஒரு டியூப் பீடு, திருப்பி வந்து எல்லோ கலர் கொடுக்குறப்ப குண்டு பகுதி வந்து கீழே வர்ற மாதிரியும், ஒல்லி பகுதி மேலே போகிற மாதிரியும் இந்த மாதிரி வச்சு குத்திடுறேன். நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறத நீங்கள் கவனிச்சிங்களா? எல்லாமே ஒரே சைடாக கீழேருந்து எடுக்கிறேன் பாருங்கள் ஊசியை. திருப்பி பாருங்கள், இப்போ பாருங்கள் ஊசியை அந்த கீழேருந்து அந்த லைன்லேருந்தே நான் எடுப்பேன். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கீழேருந்தே எடுங்க. இங்கிட்டிருந்து கோர்த்து அங்கிட்டு குத்திட்டு திருப்பி அங்கிட்டிருந்து இங்கிட்டு கொண்டு வராதிங்க. அது வந்து நமக்கு லைன் ஃபார்மே ஆகாது, மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் ஒரே லைனில் நமக்கு கரெக்டாக நேராக அது உட்காரும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு பர்பிள், ஒரு டியூப் பீட், ஒரு எல்லோ, ஒரு டியூப் பீட், இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபுல்லாக இதில் வைக்கணும். மறுபடியும் பர்பிள். இந்த பீடு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. நார்மலாக நம்ம வாங்குகிற மாதிரி எல்லாம் இல்லை. இந்த பீடு எல்லாமே மாலையாக நமக்கு கிடைக்கிது. நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஹோல்சேல் கடையில் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒர்க் வந்து பார்க்க வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் வந்து மெட்டீரியல் வைஸ் வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது எல்லாமே. நம்ம ஆரிக்கு யூஸ் பண்ணுறது வந்து மெட்டீரியல் அவ்வளோவா நமக்கு காஸ்ட்லி ஆகாது. ஜர்தோசியை தவிர மற்ற எதுவுமே ரொம்ப காஸ்ட்லி ஆகாது. இது வந்து ஒவ்வொரு பீடுமே நமக்கு காஸ்ட்லியாக இருக்குது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைங்க. ஒரு டியூப் பீடு, ஒரு எல்லோ, ஒரு டியூப் பீடு, ஒரு பர்பிள், இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக அப்படியே வரிசையாக ஃபுல்லாக தைச்சிட்டு, அதுக்கப்புறம் டியூப் பீடு எங்கெங்கே வருதோ அங்கே எல்லாமே ஸ்டோன்ஸ் நான் ஒட்டலான் இருக்கேன். இப்போ மேலே ஒரு ஸ்டோன் ஒட்டினேன்னா அடுத்த டியூப் பீடுக்கு கீழே ஒரு ஸ்டோன், அந்த மாதிரி இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள். மேலே கீழே, அடுத்து மேலே, அடுத்து வர்றப்ப கீழே, அந்த மாதிரி. இது வந்து என்கிட்ட வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்டோன் தான், அதாவது 4 mm ஸ்டோன். இது ஒயிட் கலரு. இந்த ஸ்டோனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த லைன் ஃபுல்லாக இதே தான் வரப்போகுது. நெக்குக்கு மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பீட் கொடுத்துருக்கேன், அதையும் நான் கூட காட்டுறேன். இப்போ ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அந்த க்ரீன் நல்லா தெரியுது பாருங்கள். ஃப்ளவரில் அந்த தண்டு போய் க்ரீனும் கீழே அந்த ப்ரோச் ஒர்க்கும் நல்லா பளிச்சுன்னு இப்போ தெரியுதா? அவ்வளோதான். இந்த நடுவில் மட்டும் ஒரு ஸ்டோன் நான் ஒட்டியிருக்கேன். நல்ல ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன், இது கிறிஸ்டல் ஸ்டோன், இது நல்ல ஸ்டோன். இதை நான் தச்சிருக்கேன். இதுதான் அதனுடைய நெக் பாட்டு. நெக்கில் பாருங்கள், ஒரே ஒரு அந்த லாவெண்டர் கலரில் ஒரு லைட்டாக ஒரு பீடு இருக்கும். அந்த பீடை மட்டும் எக்ஸ்ட்ரா நான் போட்டு நெக்குக்கு கொஞ்சம் கிராண்டாக தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதே ஃப்ளவர் தான். அந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். நெக்குன்றனால கொஞ்சம் பெருசாக, ஸ்லீவ் பார்ட் வந்து அந்தளவு பெருசு தேவையில்லைன்னு கொஞ்சம் சிறுசாக போட்டிருக்கேன். அவ்வளோதான். நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங்கில் வர்றப்ப நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். சரியா? பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கிற வீடியோ ஒன்று தான் நான் போட்டுட்ருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இமீடியட்டாக ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.